ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, மட்டன் குழம்பே மிஞ்சுற அளவுக்கு இந்த சென்னை மசாலா குழம்பு இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்குங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. இது தனியாக எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க. இதோட வெங்காய தக்காளியும் போட்டு வதக்கினது அரைக்கணும். ஏன்னா இது ஒட்டுக்கா போட்டு அரைக்கும்போது அந்த சீரக மிளகு இது மையாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டே அதுலேயே நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு அரைக்கும்போது நல்லா நைஸ் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ அதே கடாயில் வெங்காயம் 2 பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளி இது நல்லா வதக்கிட்டு இது மாதிரி சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாகவும் போடலாம். அதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா தொக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதோட அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நைட்டே ஊற வச்ச இந்த சென்னாவை நான் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். 4-5 விசில் விடணும். தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுக்குங்க. ரொம்ப நிறையா போயிடுச்சுன்னா கொஞ்சம் கீழே கூட ஊற்றிடுங்க. எனக்கு கிரேவி திக்காக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். இப்போ இந்த பக்குவத்துக்கு நல்லா வேகணும், நல்லா மசியணும். அந்தளவுக்கு வெந்தால் தான் குழம்புல போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. இப்போ மசாலாலாம் போட்டுக்குங்க. 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஸ்டார் பட்டை இதெல்லாம் போட்டு 2 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன் வரவில் வறுத்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி இது மட்டும் போட்டு வதக்கிங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே ஒரு கரண்டி சென்னாவும் போட்டு அரைச்சிக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லா நிறையா வரும், திக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி போட்டு அரைச்சிக்கிறது. இப்போ அந்த ஒரு தக்காளி இதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதுலேயே தேவையான மசாலாலாம் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா மிளகு காரமாக இருக்கும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா. இது போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கும்போது கலர் நல்லா வரும், குழம்புக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதனால் இப்பயே நல்லா போட்டு வதக்கிங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதிலையே போட்டுக்கலாம். போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம சுண்டலும் வேக வச்சுருக்கிறோம், அதில் தண்ணி நிறையா போயிடுச்சுனாலும் கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டு கூட ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் இதில் ஊற்ற போகிறேன். இப்போ வேக வச்ச அந்த சென்னாவையும் இதில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ இதுலேயே வேகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் குக்கர்லேயே வச்சு 1 விசில் 2 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். அதனால தான் நான் மறுபடியும் குக்கர்லேயே வச்சு அப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவுன அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ்ஸே போதும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அது கெட்டி ஆகாது. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் குழம்பு அப்படியே இருக்கும். அதனால் தண்ணியாகவும் ஆகாது, கெட்டியாகவும் ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவு தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி அது மேலே போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வைங்க போதும். நல்லா இந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். வாசனை சும்மா கமகமன்னு இருந்தது. 4 வீட்டுக்கு போகும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சென்னா மசாலா கிரேவி. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் விட அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த குக்கரில் வைக்கிறனால தான் இப்படி வரும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.